அது பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஷெஸ்வான் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். பன்னீர் ஷெஸ்வான் நூடுல்ஸ் செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. ஏன் தெரில, ஏன்னா நிறையா ஆயில்ஸ் இருந்ததுனாலையா இல்லை என்ன தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரே எம்மியாக சாப்பிட்டு அப்புறமா சரி அப்படியே எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு இருந்தோம். ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்டு தான், அதனால தான் அந்த ஃபோலி பேப்பரோட அப்படியே இருக்குது. அதனால் செம்ம டேஸ்ட்டு. ஒரு டைம் வந்து நான் பன்னீர் ஷெஸ்வான் நூடுல்ஸ் போட சொல்லியிருந்தேன். அவங்க பன்னீரே போடாமல் வெஜிடபிள்ஸும் போடலை, எதுவுமே போடலை, ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் திருப்பி போய் கேட்டேன். எனக்கு அந்த டைம் வந்து செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டு முடித்து சரி கடைக்கு கொஞ்சம் ஜாமான் பார்க்க போகலான்னு போனோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பிள்ளையாருக்கு அப்போ தான் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் இது வந்து இந்த ஷவர் பிளேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வாங்கி வைக்கலாம், ஆனால் என் வீட்டில் தண்ணியே நூறு மாதிரி வருது. அதில் எங்கேருந்து ஷவரில் தண்ணி வரும்? ஷவர் இருந்த ஷவரும் மண்டையை போட்டுடுச்சு, கழட்டி வச்சுட்டு வெறும் பைப்பு கொலாவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரே காமெடி தான் போங்க. அதான் ஆதி காலத்தில் எப்படி இருக்கும் வீடு, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே ஆத்திரம் பிடுங்கிக்கிட்டு வருது. தண்ணி ஏன் அப்படி நூல் மாதிரி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது ஆனால் டேங்க்லேருந்து வர தண்ணி தான் அப்படி நூல் மாதிரி வருது. தண்ணியாக நூல் அப்படியே வந்து நூல் வருதா இல்லை தண்ணி வருதான்னு தெரியாது, அப்படி வருது. சரின்னு அதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து இங்கே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் சும்மா வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் உட்காந்துருந்தேன். அது எவ்வளோ ஷைனிங்காக பளபளன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்போ ஓப்பன் பண்ண கடை, அதனால் அப்படி இருக்குது. அந்த ஸ்டெப்ஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி போகும் மேலே, அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்இடி லைட்ஸு அது இதுன்னு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் கடைக்கு வந்து ஜாமான் பார்க்குறதுக்கு வந்துட்டேன். கிச்சன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்னி பார்த்துட்டு இருந்தேன். என் மாமியார் வாழ் கத்துது, போடக்கூடாது, என் வீடு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கலாங்கிற ஐடியா தான். ஆனால் அதுக்கு வந்து போடுறதுக்கு இஷ்டமே இல்லை. எனக்கு எரிச்சா பிடிங்கிட்டு வருது. சரி போய் தொலை, நீயே சமைன்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் சமைக்கிற பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அடுப்பு இருந்தால் தான் என்னால் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு பேசாமல் அதனால் அதோடு அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் ஒரே ஃபன்னாக இருக்கும் எங்கள் வீட்டில். அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அது வாழ்ன்னு கத்துனதுனால வந்து எங்கள் வீட்டில் உள்ள பசங்களாம் ஏஜியோவில் ஆர்டர் போட்டிருந்ததுங்க ட்ரெஸ்ஸு. ரிலையன்ஸோடது தானே ஏஜியோ வந்து. அதனால் அதில் வந்து ஏதோ ட்ரெஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜியோவில் தான் ஆர்டர் போட்டிருக்கு. ட்ரெஸ்ஸு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் அவ்வளோ தின்னாக இருக்குது. வெயில் காலத்துக்கு நல்லா போடலாம், நல்லா காற்று போகும், அந்த மாதிரி தின்னாக மெலீஸாக இருக்குது. ஆனால் நிறையா ஆர்டர் போட்டிருந்ததுங்க. ட்ரெஸ்ஸு அடுத்த இதில் காட்டுறேன் பாருங்கள். ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, மெட்டீரியலும் பயங்கர சாஃப்டாக பொசுன்னு இருக்குது. ஆனால்